நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆசீர்வாத வேளை என்ற நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம், வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த நாள் இனிய நாள். இந்த நாளிலும் கூட நாம் ஆண்டுடைய வேதத்தை தியானம் செய்து ஆண்டுடைய பாடல்களை பாடி ஆண்டவருடைய சந்ததியிலே நாம் ஜெபம் செய்து ஆண்டவரிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் உங்களுக்கும் நன்மை செய்வார். எங்களுக்கு செய்த தேவன் உங்களுக்கும் செய்வதற்கு வல்லவராயிருக்கிறார். ஜெபம் செய்து இந்த ஆசீர்வாத வேளையை நாம் தொடங்குவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மெய் ஸ்தோத்திரம் ஐயா, மெய் ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்பா, அந்த வேளையில் ஆண்டவரே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவரே உமது நாமத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம் பாடல் மூலமாக மகிமைப்படுத்த நீங்கள் உதவி செய்யணுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த வேளையில் ஆண்டவரே ஜெப வேளையிலும் துதி வேலைகள் ஆண்டவரை செய்தி வேலைகள் ஒவ்வொன்றே நீர் ஆசீர்வதித்தரணுமா ஜெபிக்கிறேன். சப்பா நீங்கள் நடத்தணுமா ஜெபிக்கிற ஆண்டவரை. முதலிருந்து முடிவு வரைக்கும் தகப்பனே நீங்கள் நடத்த போகிற தயவுக்காண்டி துதிக்கிறோம். இயேசு மூலம் ஜெப நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய அன்பை, ஆண்டவருடைய அந்த பிரசன்னத்தை நாம் உணரும் பொழுதுதான் ஆண்டவர் நமக்கு நன்மைகளை செய்வதை நாம் உணர முடியும். பெர்க்மான் செய்யா பாடியிருக்கிறார், துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா என்று சொல்லி அவர் ஒரு உன்னதமான அந்த வரிகளால் அந்த பாடலை எழுதி பாடியுள்ளார். அந்த பாடலை இப்பொழுது பாடப்போகிறோம். நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற எல்லா நெருக்கங்களிலும் ஆண்டவரை மட்டும் நோக்கி பாருங்கள். சும்மா அறகுறை அல்ல, முழு மனதோடு ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்வதற்கு வல்லவராயிருக்கிறார். எங்கள் வாழ்க்கையில் செய்தார், அநேகருடைய பரிசுத்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் செய்தார். உங்களுக்கும் ஆண்டவர் அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். பாடுவோமா அந்த பாடலை? துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர், உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர், உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால். பெரியவனாக்கினீரே, குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால். பெரியவனாக்கினீரே. எனது விளக்கு எரிய செய்தீர், இரவை பகலாக்கினீர். எனது விளக்கு எரிய செய்தீர், இரவை பகலாக்கினீர். எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பெரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை.
எரிந்து கொண்டே இருப்பேன். நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான் நீர்தான் ஐயா. நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான் நீர்தான் ஐயா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திரர் ஆறுதல் நீர்தான் ஐயா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திரர் ஆறுதல் நீர்தான் ஐயா. தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே தூயவர் நீர்தான் ஐயா. ஆறுதல் நீர்தான் ஐயா. தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீர்தான் ஐயா. தூயவர் தூயவரே சேனைக்குள் பாய்ந்தேன் உந்தன் தயவாலே மதிலை தாண்டிடுவேன். சேனைக்குள் பாய்ந்தேன் உந்தன் தயவாலே மதிலை தாண்டிடுவேன். புகழ்ந்து பாடுவேன் உம்மையே உயர்த்துவேன் உயிர் வாழும் நாட்களெல்லாம். புகழ்ந்து பாடுவேன் உம்மையே உயர்த்துவேன் உயிர் வாழும் நாட்களெல்லாம். புகழ்ந்து பாடிடுவேன் உம்மையே உயர்த்திடுவேன் உயிர் வாழும் நாட்களெல்லாம். புகழ்ந்து பாடிடுவேன் புகழ்ந்து பாடிடுவேன் உம்மையே உயர்த்திடுவேன் உயிர் வாழும் நாட்களெல்லாம். புகழ்ந்து பாடிடுவேன். துயரத்தில் கூப்பிட்டேன் உதவிக்காய் கதறினேன் அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன் உதவிக்காய் கதறினேன் அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினீர் பெரியவனாக்கினீர் உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே என்னை பெரியவனாக்கினீரே உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே. ஐயா பர்க்மான்சி அவர்கள் எவ்வளவு உருக்கமாக அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் நடப்பது போல அவர் பாடியிருக்கிறார், எழுதியிருக்கிறார். அதை பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையும் தேவனிடத்தில் முழு மனதோடு ஒப்புக்கொடுங்கள், முழு மனதோடு ஒப்புக்கொடுங்கள். தேவன்தான் இனி நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு எந்த மனுஷன் இல்லை, எந்த தெய்வம் இல்லை என்று சொல்லி ஒரு சிந்தனையோடு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வதற்கு வல்லவராயிருக்கிறார். எப்பொழுதும் கூட நாம் சிறிது நேரம் ஆண்டவரை துதித்து ஆண்டவருடைய நாமத்தை துதிக்கப் போகிறோம். ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து துதிக்கப் போகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு இந்த நிமிஷம் வரை ஜீவனை தந்திருக்கிறார் என்றாலே அது அவருடைய கிருபை தான், அவருடைய கிருபை தான். நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள், ஒவ்வொரு சில மனிதர்களுக்கு சுவாசிப்பதற்கு காற்று வைக்கங்க, சுவாசிப்பதற்கு சிலிண்டர் மூலமாக காற்று ஏற்றாங்க, அதுக்கே பல்லாயிரக்கணக்கான பைசா ஆகுறது. ஆனால் நமக்கு பாருங்கள், ஒரு பைசா செலவில்லாமல் நாம் மூச்சை இழுத்து வாங்குவதற்கு, காற்றை இழுத்து வாங்குவதற்கு ஆண்டவர் நமக்கு பலன் கொடுத்துருக்கிறார். அதே பெரிய கிருபை. அதே போல் பாருங்கள், நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள், எத்தனையோ நபர்கள் நடக்க முடியாமல் காலில் பெரிய பிரச்சனையோடு அவங்க இருக்காங்க. ஆனால் ஆண்டவர் நமக்கு நல்ல கால்களை தந்திருக்கிறார், நல்ல சுவாசத்தை தந்திருக்கிறார், நல்ல கை கால்கள் செயல்பட ஆண்டவர் கிருபை செய்திருக்கார். இதற்கே நாம் நன்றி செலுத்தணும். உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்லி தேவன் சொல்லியிருக்கிறார். அதன்படியாக கூட உலகத்தில் வாழ்கிற நம்முடைய மூச்சு நிற்பது வரைக்கும் நமக்கு பாடு இருக்கும், பிரச்சனை இருக்கும். எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி ஜெயிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு பலன் தருவார்.
நன்றி செலுத்துவோமா? ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட ஆண்டவர், இந்த ஜனவரி மாதத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா. இந்த 21ஆம் தேதியை காண கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரே இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் இருந்தவங்க இன்னைக்கு இல்லை ஆண்டவரே. ஆரம்பத்தில் இருந்தவங்க இன்னைக்கு இல்லை ராஜா. எத்தனையோ மனுஷங்க ஓடி ஆடி செயல்பட்டாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் இந்த நாளில் ஆண்டவரே எத்தனையோ நபர்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க ஆண்டவரே. எங்களுக்கு நீங்கள் பலன் கொடுத்துருக்கீங்க, ஜீவன் கொடுத்துருக்கீங்க, நல்ல கைகால்கள் செயல்படுவதற்கு கிருபை செய்திருக்கீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வியாபாரங்கள் எல்லாம் ஆசீர்வதித்து தந்திருக்கீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எல்லாம் உம்முடைய கிருபை ஆண்டவரே, எல்லாம் உம்முடைய கிருபை ராஜா. உம்முடைய கிருபை ஆண்டவர், உம்முடைய சுத்த தயவு ராஜா, சுத்த தயவு ஆண்டவரே. எங்கள் மேல் வைத்த அன்பு, நாங்கள் எத்தனையோ முறை உமக்கு பிரியமில்லாத எத்தனையோ காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை செய்கிறோம் ராஜா. ஆனாலும் ஆண்டவரே நீர் எங்களை தயவாக மன்னித்து ஆண்டவர் உம்முடைய ராஜ்யத்திற்குள் கொண்டு வருவதற்கு நீர் பிரயாசப்படுகிறீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது போல ஆண்டவரே பொல்லாங்கனுக்குள் கிடக்கிற எங்களை கூட ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் எங்களை பராமரித்து பாதுகாக்கிறீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம், எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம் ராஜா. நீர் ஒருவரே தேவன் என்பதற்கு எங்களை எல்லாம் அடையாளங்களாக வைத்திருக்கிறீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜாஸ்வா டிவியை தூக்கி நிறுத்தி இருக்கிறீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆண்டவரே நாங்கள் உயர்ந்து மேன்மைப்படுவதற்கு ஆண்டவரே இந்த ஜாஸ்வா டிவி எங்களுக்கு நீர் தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஜாஸ்வா டிவி நேயர்களை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அநேக ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா தீங்கிற்கும் எங்களையும் ஆண்டவரே ஜாஸ்வா டிவி நேயர்களையும் விலக்கி பாதுகாத்து கொண்டு இருக்கிறீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே. இதுவரை உன்னை நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வார். எபனேசர் அவர்தானே. இதுவரை உன்னை நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வார். எபனேசர் அவர்தானே, எபனேசர் அவர்தானே. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மகனே, கண்ணீர் ஏன் மகளே. சிலுவை சுமந்தால் சுவாவம் மாறும் தெரிந்து கொள் மனமே, சீடன் அவன் தானே. சிலுவை சுமந்தால் சுவாவம் மாறும் தெரிந்து கொள் மகனே, சீடன் அவன் தானே, சீடன் அவன் தானே. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மகனே, கண்ணீர் ஏன் மகளே. பாடுகள் சகித்தால் பரமனின் வருகையில் கூட சென்றிடலாம், பாடி மகிழ்ந்திடலாம். பாடுகள் சகித்தால் பரமனின் வருகையில் கூட சென்றிடலாம், பாடி மகிழ்ந்திடலாம், பாடி மகிழ்ந்திடலாம். காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே. காண்கின்ற உலகம் நமது இல்லை, காணாத பரலோகம்தான் நமது குடியிருப்பு. காண்கின்ற உலகம் நமது இல்லை, காணாத பரலோகம்தான் நமது குடியிருப்பு, நமது குடியிருப்பு. காக்கும் தெய்வம்
இயேசு இருக்க கலக்கும் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மகனே, கண்ணீர் ஏன் மகனே. ஆண்டவர் நம்முடைய துதி ஆராதனையை அங்கீகரிப்பார். ஆண்டவர் நம்முடைய துதியை ஏனென்றால் கடவுள் நம்முடைய தேவன் துதிகளில் பிரியப்படத்தக்கவர். ஆண்டவர் நம்முடைய இந்த நன்றி கலந்த அந்த துதியை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து கூட ஆண்டவருடைய சமூகத்திலே வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் சற்று நேரம் தியானிக்க போகிறோம். நாங்கள் ஒரு பெரிய பிரசங்கியார் அல்ல. ஆண்டவர் எங்களுக்கு தந்த அந்த அன்பை உங்களிடத்தில் சொல்லும்படியாக ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் எழுதிய புத்தகம் 22வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவாயிர் என்று பெயரிட்டான். அதிலே கர்த்தருடைய பருவத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. ஆண்டுடைய சமூகத்திலே நம்முடைய முற்பிதா ஆபிரகாமுடைய அந்த வார்த்தை தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் ஆண்டுடைய சொல் கேட்டு ஆண்டுடைய கட்டளையின்படி தன்னுடைய சொந்த குமாரனை, கிட்டத்தட்ட 99 வயதுக்கு பின்பாக கிடைத்த அந்த ஒரே மகனை பலியிடுவதற்காக அந்த மலைக்கு செல்கிறார். அந்த நேரத்தில் தான் அந்த இடத்திற்கு ஆண்டவர் தரிசனமாகிறார். ஏனென்றால் ஒரே ஒரு மகன் நம்மகிட்ட சொல்லியிருந்தால் கூட நம்ம அதை செய்வோமான்னு சொல்லி சற்று சந்தேகம்தான். ஆனால் எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் ஆண்டவருடைய சமூகத்திலே அந்த மகனை பலியிடுவதற்காக அந்த மகனை கொண்டு போகிறான். அந்த நேரத்தில் ஆண்டவர் ஆதியாகமம் 22:1-3 வரை உள்ள வசனங்களில் சொல்லப்பட்டபடி கர்த்தரே ஆபிரகாமை சோதித்தார், தேவன் தீமையினால் சோதிக்கிறவர் அல்ல என்று கூறியிருக்கிறது. அதனால் தேவன் தன் சிநேகிதனையே சோதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய நண்பராக செயல்பட்ட ஆபிரகாமை சோதிக்கிறார். ஆபிரகாமை சோதிக்கிறார். அந்த சோதனை உலகப் பொருளோ சொத்தோ அல்ல, தன் முதிர் வயதில் பிறந்த குழந்தையே பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். குழந்தையே பலி செலுத்த வேண்டும் என்று சொல்கிறார். மனதுக்கு கஷ்டமான காரியம்தான். ஆனாலும் நல்லதோ கெட்டதோ எந்த காரியத்திலும் கீழ்ப்படுகிறவர் ஆபிரகாம். எது செய்தாலும் ஆண்டவர் நன்மைக்குத்தான் செய்வார் என்று சொல்லி கீழ்ப்படுகிற ஒரு மனிதர் ஆபிரகாம். அப்போ அந்த மனிதர் தான் அந்த சோதனை காலகட்டத்தில் எந்த விதமான மன முறுமுறுப்பும் இல்லாதபடி மகனை கொண்டு அந்த இடத்திற்கு செல்கிறார். அந்த இடத்திற்கு செல்லும் பொழுதுதான் ஆண்டவர் அந்த இடத்துல அவருக்கு தரிசனமாகிறார். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்ய வேண்டும். என்ன சொல்லுகிறாரோ அதை செய்ய வேண்டும். ஒருவேளை சில காரியங்களை விட்டுவிடு என்பார், அதை நாம் விட்டுவிட வேண்டும். அதே போல் ஆண்டவர் சொல்லுகிற வாக்குக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். அதாவது ஆபிரகாமுடைய சந்ததி மணலத்தை கடற்கரை மணலையாக பெருகும் என்று சொன்னார். வானத்து நட்சத்திரங்களைப் போல் பெருகும் என்றார். ஆனால் பாருங்கள், ஒரே பிள்ளை போய் பலிகொடு என்கிறார். எப்படி அது பலிக்கும் என்று சொல்லி ஒரு சந்தேகம் கூட இல்லாமல் ஆபிரகாம் கொண்டு சென்றார். அதே அந்த கீழ்ப்படிதல், அதே ஆபிரகாமுக்கு வந்த கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நமக்கு தரணும். அதுக்கு பின்பாக ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் எத்தனையோ ராஜாக்கள் அவனை எதிர்த்து எழும்பி நின்றார்கள். ஆனால் அந்த ஆபிரகாமை ஒன்றிலும் அவர்களால் ஜெயிக்க முடியவில்லை. அத்தனை காரியங்களிலும் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வெற்றி கொடுத்தார். எந்த காரியத்திலும் ஆண்டவருக்கு நாம் பயந்து கீழ்ப்படியும் பொழுது வெற்றி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். அதே போல் தான் வெற்றியும் கிடைக்கும். அதனால தான் அந்த ஸ்தலத்திற்கு அந்த சொந்த மகனை பலியிடுவதற்கு கொண்டு சென்ற அந்த ஸ்தலத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டார். அதற்கு பொருள் கர்த்தர் எல்லா காரியத்தையும் பார்த்து கொள்வார் என்று அதற்கு அர்த்தம். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே எல்லாவற்றிலும் கீழ்ப்படிவோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதமான காரியங்களை செய்வார். ஒரு பாடலை பாடி நாம் நிறைவு செய்வோம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள்
புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களிகூறுவோம். மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களிகூறுவோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். மகிமையின் தேவ ஆவிதாமே மண்ணான நமக்குள் வாழ்கின்றார். மகிமையின் தேவ ஆவிதாமே மண்ணான நமக்குள் வாழ்கின்றார். சோர்ந்து போவதில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை, சோர்ந்து போவதில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஆண்டுடைய சமூகத்திலே நாம் நம்மை தாழ்த்தும் பொழுது உபத்திரவம் வரும், ஆனாலும் அதிலிருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுப்பார். கிறிஸ்துவின் பொருட்டு ஒருவேளை நீங்கள் உபத்திரவப்படுகிறீர்களா? உங்கள் கிராமங்களிலே உங்களை ஒதுக்கி வைக்கிறார்களா? ஆண்டவரை முற்றிலும் பற்றி கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களுடைய சோர்வுகள், அசதிகள், உங்களுடைய எல்லா அந்த மனிதனுடைய வன்கண்களிலிருந்து ஆண்டவர் உங்களை தப்புவிப்பதற்கு ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். ஜெபம் செய்து இந்த வேளையை நாம் நிறைவு செய்வோம்.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மே ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே. அப்பா அந்த வேளையிலும் கூட கர்த்தாவே ஸ்தோத்திர இயேசப்பா, நாம் மகிமைப்படும்படியாக அப்பா நாங்கள் படித்த பாடல்கள் ஆண்டவர், துதி வேலைகள், செய்தி வேலை ஒவ்வொன்றை நீர் ஆசீர்வாதம் தந்ததுக்கா நன்றி ஆண்டவரே. அப்பா இதை பார்க்கிற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஐயா ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே ஆவியான தாமே அப்பா பார்க்கிற ஜனங்கள் குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்கணுமா, செபிக்கிற அந்த ஆசீர்வாத வேலை நீர் ஆசீர்வாதம் தந்ததுக்கா நன்றியோடு துதிக்கிறோம். ஆவியானவர் நீர் பொறுப்படுத்தி நடத்தினக்கா நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா அந்த நாளில் ஆண்டவரே ஆசீர்வாத வேலை நீர் ஆசீர்வதித்ததுக்கா நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரோடு துதிக்கிறோம். இந்த மாலை வேலைக்கா நன்றி சொல்லுகிறோம், துதிக்கிற மகிமையில உமக்கே சொந்த இயேசு மூலம் ஜெபம் நல்ல பிதா. ஆமென் ஆமென். ஆண்டவருடைய சமூகத்திலே தொடர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் நிலைத்திருங்கள். ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.